ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம், அதாவது என்ஏடிஎஸ். அதாவது என்ன படிச்சிருந்தாலும் இந்த அப்ரெண்டிஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ண போகிறோங்கிறதான் விலாவரியாக போய் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு அது கூகுளில் போய் என்ஏடிஎஸ் 2.0, அதாவது என்ஏடிஎஸ்ல 2 இருக்கு, அதனால நம்ம என்ஏடிஎஸ் 2.0 ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க. என்ஏடிஎஸ் education.government.in, அதுக்கு கீழே ஸ்டூடெண்ட் லாகின் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் கொடுத்தோம்னா அது கீழே இருக்கு பாருங்க, ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர், அதை கிளிக் பண்ணிங்க. ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்லயே என்னென்ன வேணும், டாக்குமெண்ட் வேணும்னு நம்மளுக்கு காமிச்சிருது. அதாவது ஆதார் கார்டு, இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து 1 MBக்குள்ள ஜேபிஇஜே ஃபார்மெட்ல வேணும், அது மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்க. ஆதார் சீடட் பேங்க் மேப்டு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், அதாவது பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது டிகிரியோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அதுவும் லெஸ் தென் 1 MBக்குள்ள பிடிஎஃப் ஃபார்மெட்ல கேட்குறாங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட், அதுவும் லெஸ் தென் 1 MBக்குள்ள பிடிஎஃப் ஃபார்மெட்ல கேட்குறாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எஸ் அப்படின்னு கொடுத்துங்க. அதுக்கு எஸ்ன்னு கொடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தது மொபைல் நம்பர், அதாவது யாருக்கு அப்ளை பண்ணுறோமோ அவங்களோட மொபைல் நம்பரும் இமெயில் அட்ரஸும் கேட்கும். இதுக்கு முக்கியமான என்னன்னா இது ரெண்டுக்கும் ஓடிபி போகும். அது மெயில் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு கீழே உள்ள கேப்சாவுக்கு என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரை கீழே உள்ள பாக்ஸில் என்டர் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தோம்னா நான் அந்த மெயில் அட்ரஸுக்கும் அந்த ஃபோன் நம்பருக்கும் ஓடிபி சென்ட் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குது. அதை ஓகே பண்ணிக்கிங்க. ஓகே பண்ணீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகிடும். அந்த ஓடிபி எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல மொபைல் ஓடிபி, அதில் அவங்களோட அந்த மொபைலுக்கு போன ஓடிபி என்டர் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்குல்ல இமெயில் ஓடிபி, இமெயிலில் அந்த ஓடிபி வந்திருக்கும், அதை பார்த்து அந்த இமெயில் ஓடிபி என்டர் பண்ணிக்கிங்க. பண்ணிக்கிட்டு கீழே வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கொடுக்குறேன். கொடுத்தேன்னா இப்போ அடுத்த பேஜுக்கு போகுது. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி ஏதாவது ட்ரைனிங்கில் அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குது. இவங்க எதுவும் பண்ணலை, அதனால அதுக்கு நோன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குது. இல்லை, அதனால அதுவும் நோன்னு கொடுத்துக்கிறேன். வந்து ரெகுலரா காலேஜில் பாஸ் பண்ணாங்களா இல்லை பார்ட் டைமா இல்லை டிஸ்டன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்குது. ரெகுலரா முடிச்சதுனால ரெகுலர்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது அவங்க ஆதார் கார்டுல என்ன பேர் இருக்கோ அதே மாதிரி அந்த பேரை என்டர் பண்ற மாதிரி இருக்கும், அந்த பேரை என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிக்கிட்டு என்ன டேட்டா பர்த்தோ அந்த டேட்டா பர்த்தை பக்கத்தில் என்டர் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு அது அவங்க என்ன ஜெண்டரோ அதை கொடுத்துக்கிறேன். அடுத்தது கேஸ்ட் கேட்குது, அவங்க என்ன கேஸ்டோ அதை என்டர் பண்ணிக்கிறோம். அதாவது எஸ்சி எஸ்டி இல்லாமல் வேற எதாவது இருந்தா ஓபிசின்னு கொடுத்துங்க, எஸ்சி எஸ்டி இருந்தா எஸ்சி எஸ்டின்னு கொடுத்துங்க. அடுத்து அவங்களோட ஆதார் நம்பர் என்னமோ அதை கொடுத்துக்கிறோம். அவங்க 12 டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு அந்த ஆதார் கார்டை 1 MBக்குள்ள அந்த பக்கத்தில் இருக்க பாருங்க அப்லோட் ஆதார் கார்டு, அதில் போய் சூஸ் ஃபைல கொடுத்துக்கிட்டு ஆதார் கார்டை அதுக்குள்ள கொண்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா அவங்க படிச்சது என்ன ஸ்டேட்ல படிச்சாங்க அப்படின்னு கேட்குது. தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துங்க, வேற ஸ்டேட்னா வேற ஸ்டேட்டை கொடுத்துங்க. அடுத்து என்ன டிஸ்ட்ரிக்ட்னு கேட்குது, அவங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கிறேன். அவங்க படிச்ச டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எல்லா காலேஜும் வந்துடுது. அதுல அவங்க படிச்ச காலேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன படிச்சாங்க, எஜுகேஷன்ல என்ன படிச்சாங்கன்னு கேட்குது. கிராஜுவேட் இன் ஜென்ரல் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு அதுல என்ன படிச்சாங்கன்னு கேட்குது. அவங்க காமர்ஸ் படிச்சதுனால பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸ்பெஷலைசேஷன்ல ஆட்டோமேட்டிக் அக்கௌண்டிங் உட்காந்துட்டு ஸ்டூடெண்ட் ஐடி கேட்குது. ஸ்டூடெண்ட் ஐடி வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்ல இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட் ஐடியை பார்த்து அப்படியே என்டர் பண்ணிக்கிங்க. எந்த வருஷம் பாஸ் பண்ணாங்கன்னு கேட்குது. அவங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணாங்களோ அந்த இயர் அதில் கொடுத்துங்க. அடுத்து எந்த மந்த்னு கேட்குது. நான் அவங்க ஏப்ரல் மந்த் பாஸ் ஆனதுனால ஏப்ரல்னு கொடுத்துக்கிறேன். கீழே அவங்களோட
காலேஜ் பெர்சன்டேஜ் என்னன்னு கேக்குது. இதுல அவங்களோட காலேஜ் மார்க்கை எல்லாத்தையும் போட்டுட்டு அது பெர்சன்டேஜ் எடுத்து போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அடுத்தது கீழே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்திருந்த இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வந்துருச்சு. அதனால அதை விட்டுருங்க. அடுத்தது அவங்க பாஸ்வேர்டு என்னன்னு கேக்குது. அதாவது பாஸ்வேர்டு எப்படி கொடுக்கணும்னா முதல் லெட்டர் கேப்ஸ்லையும் மற்ற எல்லாம் ஸ்மால் லெட்டர்லையும் கொடுத்துங்க. அடுத்தது ஒரு சிம்பிள் கொடுத்துங்க. அடுத்தது ஒரு இயர் கொடுத்துங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அவங்க பேரு விஜய் அப்படின்னு இருந்ததுன்னா விஏ மட்டும் கேப்ஸ்ல கொடுத்துங்க. மற்ற எல்லாத்தையும் ஸ்மால்ல கொடுத்துட்டு அடுத்த ஒரு அட்டை போட்டு அவங்க பிறந்த வருஷம் நம்ம அதை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு மெமரியா இருக்கும். அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு அடுத்தது கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்ல அந்த பாஸ்வேர்டை கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற கேப்சா பார்த்து அதை டேலி பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் ஓகே பண்ணிட்டு ஒரு வாட்டி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கிறோம். பார்த்துக்கிட்டு இப்ப சப்மிட் கொடுக்குறோம். சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் ஒன்று, அப்ரூவல் லிங்க் ஒன்று போகும். அந்த லிங்கை போய் ஓபன் பண்ணோம்னா அதுல நம்ம கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு ஒரு அப்ரூவல் லிங்க் போயிருக்கும். ஜிமெயில போய் இங்க இன்பாக்ஸை பார்த்தோம்னா அதுல NATSன்னு போட்டு ஒரு அப்ரூவல் லிங்க் வந்துருக்கும். அந்த லிங்க் எடுத்து அதுல ஆக்டிவேஷனை ஓகே பண்ணிக்கிறோம். பண்ணோம்னா இப்ப லாகின் உங்க ஆக்டிவ் அக்கௌண்ட் லாகின் ஆயிட்டு நீங்க போய் ஐடி ஓபன் பண்ணலாம் அப்படின்னு காமிக்குது. ஓகே பண்ணிட்டு மறுபடியும் மெயின் பேஜுக்கு போய்க்கிறோம். மெயின் பேஜ்ல போய் ஸ்டூடெண்ட் லாகின் கொடுத்துக்கிறோம். ஸ்டூடெண்ட் லாகின் கொடுத்துக்கிட்டு அதுல அவங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கிறோம். அடுத்தது பாஸ்வேர்டில் நம்ம என்ன பாஸ்வேர்டு கிரியேட் பண்றோமோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துக்கிறோம். அந்த செம்ம போட்டுக்கிறோம். செம்ம போட்டு மறுபடியும் லாகின் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்ப இன்னொரு பேஜுக்கு ஓப்பன் ஆகுது. இதுல போய் பார்த்துக்கிட்டீங்கன்னா முதல்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கு பாருங்க. அதுல நம்ம ஆல்ரெடி 1 MB ரெடி பண்ணி வச்சிருந்த போட்டோவை கொண்டு வந்துக்கிறோம். கொண்டு வந்துக்கிட்டு அடுத்தது நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கேட்டகரி எல்லாமே ஆல்ரெடி நம்ம கொடுத்ததுனால அதை அப்படியே உட்காந்துட்டு இப்போ அவங்களோட மதர் நேம் என்னமோ அதை கொடுத்துக்கிறோம். அடுத்து அவங்க ஃபாதர் நேம் கொடுத்துக்கிறோம். ஆதார் நம்பர் ஆல்ரெடி கொடுத்தனால அதை உட்காந்துக்கிட்டு அடுத்து மைனாரிட்டி அடிப்படையில் நீங்க எதுல முன்னில இருந்து நான் எஸ்ன்னு கொடுத்துங்க, அப்படிலாம் நோன்னு கொடுத்துங்க. இவங்களுக்கு எது இல்லாதனால நோன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து இவங்க டிசாபிலிட்டியா அப்படின்னு கேட்குது, இல்லைங்கிறதுனால நோன்னு கொடுத்துக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா அவங்க இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் காமிக்குது. அது ரெண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகுது. அதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டீடைல்ஸ் காமிக்குது. நம்ம ஆல்ரெடி கொடுத்ததுனால அது எல்லாமே அதில் வந்து உட்காந்துருச்சு. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டை மட்டும் கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க டிப்ளமோ முடிச்சுட்டா, ஹை செகண்டரி முடிச்சுட்டா, இல்லை ஹை ஸ்கூல் முடிச்சுட்டா, இல்லை ITI முடிச்சுட்டு படிச்சாங்களா மேல் படிப்பு அப்படின்னு கேட்டிருக்கு. ஹை செகண்டரி முடிச்சுட்டு படிச்சதுனால இவங்களுக்கு ஹை செகண்டரி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஹை செகண்டரின்னு கொடுத்தோம்னா ஹை செகண்டரி எங்க படிச்சீங்க, அந்த ஸ்கூல்ல எந்த ஸ்டேட் அப்படின்னு கேட்குது, அதை கொடுத்துக்கிறேன். அடுத்தது என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்குது, அதையும் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஸ்கூலோட நேம் கேட்குது, அந்த நேம் என்னமோ அந்த நேமை கொடுத்துக்கிறோம். போர்டு நேம் கேட்குது, இவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சதுனால ஸ்டேட் போர்டுன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து ஸ்டூடெண்ட் ஐடி கேட்குது, அவங்க இதில் உள்ள அவங்களோட என்ரோல் நம்பர் எடுத்து அதில் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இப்போ அவங்களோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்குது, மார்க் பெர்சன்டேஜ் கேட்கறதுனால அவங்க பெர்சன்டேஜ் என்னன்னு டேலி பண்ணி அதில் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு அடுத்தது அபவுட் யுவர் செல்ஃப்ல அவங்க எது வேற எதுவும் படிச்சிருக்காங்களா செல்ஃபா அப்படின்னு கேட்குது. அதுக்கு போய் அவங்களுக்கு என்ன படிச்சிருக்கான்னு கேட்டுட்டு அதை வந்து நான் போட்டுக்கிறேன். ஜென்ரல் ஸ்கில் என்னமோ அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு கீழே என்ன லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குது. இவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷும் தெரியறதுனால தமிழ் கமா இங்கிலீஷ் அப்படின்னு கேப்புடாம போட்டுக்கிறேன். கேப்புடாம போட்டாலும் உங்களுக்கு ஓகே ஆகுது. அதை கொடுத்துக்கிட்டு அடுத்தது சேவ் அண்ட் கண்டினியூ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணா இப்ப அடுத்த பேஜுக்கு போகுது. அடுத்த பேஜ் என்னன்னா அவங்களோட கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்குது. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களோட பின்கோடு என்னமோ அந்த அட்ரஸோட பின்கோடை கொடுத்துக்கிறேன். பின்கோடு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற இதுல ஆப்ஷன் கேட்க ஆரம்பிச்சிருது. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் என்னமோ அதை போய் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு அடுத்து என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கேட்குது, அவங்க என்ன டிஸ்ட்ரிக்டோ எடுத்து கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ன ஸ்டேட்னு கேட்குது, அவங்க ஸ்டேட்டை கொடுத்துக்கிறேன். அடுத்தது அவங்க அட்ரஸ்ல அவங்க ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே மாதிரி அவங்க அதோட அட்ரஸை கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸ் சேமான இருக்குது. இப்ப நீங்க வந்து ப்ரெசன்ட் அட்ரஸ் ஒரு இடத்துலையும்
அதாவது அவங்க ஆதார் கார்டில் ஒரு இடத்துலையும் இப்ப நீங்க இருக்கிற இடம் வேற இடமா இருந்ததுன்னா இதுக்கு நீங்க தனித்தனியா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா இவங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கிறதுனால நான் அந்த டிக்கை மட்டும் கொடுத்துக்கிறேன். பண்ணிக்கிட்டேன்னா அடுத்தது அதே அட்ரஸ் கீழே உட்காந்துருது. அடுத்தது எல்லாம் கரெக்டா இருக்கும் பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு மறுபடியும் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோம்னா அடுத்தது ட்ரைனிங் ப்ரிஃபரன்ஸ் கேட்குது. அதாவது ஒரு 3 விதமான இடத்துல உங்களுக்கு எங்கெங்க ட்ரைனிங் வேணும் அப்படின்னு கேட்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ட்ரைனிங் சென்டரா போடுறேன். எந்த ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு அதில் என்ன டிஸ்ட்ரிக்டா டிஸ்ட்ரிக்டை ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல வச்சா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால அவங்க டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது மறுபடியும் என்ன ஸ்டேட்டோ அதை கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பக்கத்தில் என்ன டிஸ்ட்ரிக்ட் இருக்கோ அதை கொடுத்துக்கிறேன். அடுத்தது 3வது டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கிட்டு அதையும் கொடுத்துக்கிட்டு அடுத்தது ஃபீல்டு ப்ரிஃபரன்ஸ். அதில் ஃபீல்டு ப்ரிஃபரன்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குது. அதில் முதல்ல அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு முதல்ல இ காமர்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 2வதுல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். 3வதுல பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அதை கொடுத்துக்கிட்டு இப்போ அவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குது. என்ன பேங்க் டீட்டெயில்ஸோ அதை கொடுத்துக்கிறேன். அவங்க ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா பேங்க் பிரான்ச் என்ன பிரான்ச்சோ அது ஓகே ஆகிடுது. பேங்க் நேமும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓகே ஆகிட்டு அடுத்தது உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் அதில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் அதில் கொடுத்துக்கிட்டு இப்போ பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கீழே என்டர் பண்ணிக்கிறேன். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணிக்கிட்டு அடுத்தது அவங்களோட பாஸ்புக்கை நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பாஸ்புக்கை அதை உள்ள கொண்டு வந்துக்கிட்டு இப்ப பாத்தீங்கன்னா சேவன் பிரிவியூ அப்படின்னு கொடுக்குறேன். இந்த சேவன் பிரிவியூ கொடுக்குறப்ப அவங்களுக்கு கொடுத்த எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறோம். அது எதுவும் கரெக்ஷன் இருந்ததுன்னா நம்ம இப்போ ஒரு கீழே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கொடுத்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது எல்லாம் கரெக்டா இருக்கா, டேர்ம் அண்ட் கண்டிஷனை ஓகே பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்றேன். ஃபைனல் சப்மிட் கொடுத்தோம்னா அவங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்க வேகன்சி இருக்கு, என்னென்ன வேகன்சி இருக்கு, இதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அப்ளை பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இதுல எந்த வேகன்சி வேணாலும் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் விட்டுடலாம். அது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. அதுல என்னென்ன வேகன்சி எவ்வளவு சம்பளம் வரையுமே கொடுத்துருக்காங்க. அதனால அதை நீங்க பார்த்து ஓகே பண்ணிக்கிங்க. அவனோட அப்ளிகேஷன் நம்ம பிரிண்ட் எடுத்துக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியா நம்ம NETS அப்ளை பண்ணியாச்சு. இது சம்பந்தமா வேற எதுவும் சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும். அதனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.